நீங்க தியேட்டர்ல படம் எடுத்து சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா எடுக்கலாம். கண்டிப்பா பாப்பேன். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஷோ ஷோ கண்டிப்பா நான் பாப்பேன். கண்டிப்பா பாப்பேன். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வச்சு போய் பார்ப்போம். ஸ்டார்டிங்ல ஒரு கிளிப் நிறைய வந்திருக்கும் தெரியுமா? இது எல்லாமே இந்த படத்துக்கு அடிச்ச ரிவ்யூ தான். இது எல்லாமே இந்த படத்துக்கு அடிச்ச ரிவ்யூ தான். இவங்க எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இவர்கள் திரையரங்கில் படத்தை வெளியாக்கினா, அதாவது இவங்க எல்லாருமே தியேட்டரில் வந்து படத்தை வெளியாக்கினா பார்ப்போமா மாட்டோமா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது எல்லாருமே ஜெனியூனா கொடுத்த ஒரே ரிப்ளை இது மட்டும்தான். வரலாறு புரட்டே நூறே பல கதைகள் சொல்கிறேன் கேளே, வரலாறு புரட்டே நூறே பல கதைகள் சொல்கிறேன் கேளே, பல கதைகள் சொல்கிறேன் கேளே. டெக்னிக்கலி இந்த படம் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. ஓகேயா, பிஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் படத்தில் யூஸ் பண்ண இந்த டெக்னிக்கல் அண்ட் கேமரா ஒர்க்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கிறோம், ஒரு பைலட் ஃபிலிம் இருக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் நாம் ஒரு படத்தை தியேட்டர் வெளியாக்கான என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம எதிர்பார்ப்போமோ அது எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஷார்ட் வாய்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் அந்த ஆங்கிள் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் படத்தோட கதை வந்து எப்படின்னா, எனக்கு தெரியும் இந்த நண்பன் எனக்கு தெரியும், இவனுக்கு வந்து ஆக்ஷன் ரொம்ப பிடிக்குங்க. சரியா, இந்த டைரக்டர் வந்து ஒரு ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும். அது நல்லாவே இல்லை கையாண்டுருக்காங்க சொல்லணும். படம் முழுக்கவே நல்லாவே இருக்கு. எந்த ஒரு இடத்துலையும் வந்து லேக் தெரியல. மேக்சிமம் வந்து ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்கட்டும், எப்படின்னா காமெடி வைக்கணும், ரொமான்ஸ் வைக்கணும், ஃபைட் சீன் வைக்கணும், ஆக்ஷன் வைக்கணும், இங்கே கொஞ்சம் லைட்டாக க்ரைம் வைக்கணும், இது எல்லாத்தையுமே அழகாக புல் ஆஃப் பண்ணியிருக்கான். நல்லாவே இருந்துச்சு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு கதை நடந்துகிட்டு இருக்கோம், இங்க ஒரு கதை நடந்துகிட்டு இருக்கோம், இன்னொரு சைடு ஒரு கதை நடந்துகிட்டு இருக்கோம். இது மூணுத்தையும் வந்து அழகா ஒன்று சேர்த்திருக்கோம். அது நல்லாவே இருந்துச்சு. எங்கேயும் வந்து சொதப்பில் பிசிறு தட்டல, கரெக்டாகவே இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து இன்னொரு ஆள் பக்கபலமாக இருந்திருக்காரு, த ஒன்லி த மியூசிக் கம்போசர்ஸ். உண்மையிலேயே அவங்க வேலையை செம்மையாக பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையும் வந்து என்ன சொல்றது இப்படின்னு சொல்லாம ஒரே லெவலா கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே. இந்த மனுஷன் டைரக்ஷன் பண்றாங்கன்னா இவங்க வந்து மியூசிக்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஈக்குவலா இருந்துச்சு. அதுவும் கிளைமேக்ஸ்ல வந்த ஒரு போர்ஷன், நம்ம தினேஷ் அவர் தான் அந்த ரோல் பண்ணியிருந்தாரு. அந்த போர்ஷன் வந்து ரொம்ப எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு யூனோ அந்த அங்க போட்டிருந்த லவ் சாங்க்கான அந்த போர்ஷன் இருக்குல்ல, அந்த பிஜிஎம் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் படத்துல வந்து அந்த ஒரு ரேப் போர்ஷன் வரும், அந்த ரேப்பை செம்மையா பண்ணியிருக்கானுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் வைஸ் சொல்லி பண்ணிட்டாங்க. ஸ்டன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் பின்னாடி இருந்த ஃபாலி சவுண்ட்ஸ் அது ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. இப்போ வந்து ஆக்டிங் சொல்லிடுறாங்க. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை நல்லாவே பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர்லி வந்து சொல்லணும்னா இந்த படத்தோட மெயின் லீட் வந்து தினேஷ். அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப சட்டலாக இருந்துச்சு, யதார்த்தமாக இருந்துச்சு. அதனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆகாஷ் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் ரோலும் வந்து ரொம்ப சட்டலாகவே இருந்துச்சுங்க. ரொம்ப அப்படியே கொஞ்சம் ஃபன்னியாக லைட்டாக கொஞ்சம் தனுஷ் வைப் கொடுத்துச்சு, எனக்கு பர்சனலாக கொடுத்துச்சு. அது ஏன்னு உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். அது நல்லாவே இருந்துச்சு. அதெல்லாம் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்கப்பா. அவங்க கொடுத்த கேரக்டர் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஓகேயா, ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் நீங்கள் பாருங்கள் காய்ஸ். யூடியூப்ல தான் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. போய் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து மேக்ஸிமமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேயா, ஏன்னா குட்டி குட்டி படங்கள் பண்ணி 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 ஒரு பெரிய படத்தை வந்து பண்ணியிருக்காங்க, ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. இவங்க அடுத்த ஒரு தியேட்டரிக்கல் படம் பண்ணுறதுக்கான முயற்சி தான் வேணா இதை நான் சொல்லுவேன். இன்னும் அவங்களால இன்னும் பெஸ்ட்டே கொடுக்க முடியும். சரியான ஒரு ஃபண்டிங், சரியான ஒரு எக்யூப்மெண்ட் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாகவே இன்னும் கொடுப்பாங்க. இப்போ செஞ்சு பெஸ்ட்டெல்லாம் கேட்காதீங்க, பெஸ்ட்டு தான். பட் இன்னும் இதை தாண்டி அவங்களால தர முடியும் தான் என்னோட நம்பிக்கையும் கூட. ஏன்னா பர்சனலாக இவங்க ப்ராஜெக்ட் எல்லாமே நான் பார்த்துருக்கேன், வெளியே வராத ப்ராஜெக்ட் நான் பார்த்துருக்கேன், நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த என்டையர் ஐஎஃப்எம் ட்ரூப்பே வந்து பார்த்தீங்கன்னா தி கிவிங் த லெவல் பெஸ்ட். ஓகேயா, தொடர்ந்து உங்கள் ஆதரவு வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்புறம் என்னப்பா படத்துக்கு நெகட்டிவ்லாம் எல்லாம் சொல்ல மாட்டேங்க, உங்கள் ஃப்ரெண்டாச்சே அப்படின்னீங்கன்னா, நெகட்டிவ் என்னை பொறுத்த வரையில ஒன்று இருக்கு. என்னதுன்னா படத்துல நைட் சீன்லாம் வருங்க. எல்லா நைட் சீனுமே நாய்ஸா இருக்கு, நாய்ஸ் அப்படியே பொறியா இருக்கு, பார்க்க முடியல. சீன்ஸ் கண்ணுக்கு தெரியல, அந்த 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 நாய்ஸ் தான் அதிகமாக தெரியுது அப்படின்னு நான் சொன்னா நான் ஒரு முட்டாள். ஓகேயா, அந்த ஒரு விஷயமே இந்த படத்துல இல்லைங்க. அதுதான் பெரிய ப்ளஸ்ஸு. ஏன் நம்ம சொல்கிறேன், யூஸ்வலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திங்கன்னா, இல்லை ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலே நம்மளை சரியான எக்யூப்மெண்ட் இல்லை, நம்மளை தேவையில்லாத எக்யூப்மெண்ட் சொல்கிறது.
இப்போ யூஸ்வலாக ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலே நமக்கு தேவைப்படுற நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல நம்ம கையில் இருக்காது. அண்ட் தென் சரியான எக்யூப்மெண்ட் நம்ம கையில் வந்து இருந்திருக்காது வச்சுப்போமே. ரெண்டாவது எக்யூப்மெண்ட் இருந்திருக்கும், அதை பாய்க்க தெரியாமல் இருந்திருப்போம், அந்த மாதிரிலாம் இருக்கும். டெக்னிக் தெரியாமல் இருந்திருப்போம். இதெல்லாம் எதுவுமே வந்து நமக்கு இல்லைன்னா, சரியாக வரலன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் அதிகமாக ஷார்ட் ஃபிலிம்ஸில் பார்க்க முடியும். எஸ், மெயின் ஸ்ட்ரீம் படத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதான். பட் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயே அதிகமாக இருக்கும் நான் சொல்ல வரேன். அது எதுவுமே இந்த படத்தில் இல்லை. ஏன்னா படத்தில் 90% சீன் வந்து நைட்டில் தான் எடுத்திருக்கான். நைட் சீன் தான் நிறைய அதிகமாக எடுத்திருக்காங்க. ஆனால் எதுவும் நாய்ஸ் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த நெகட்டிவே பார்க்க முடியாதான்னு நான் சொல்கிறேன். ஓகேயா, ஆஃப்கோர்ஸ்லா சில விஷயங்கள் வந்து இருக்குதான், சில ட்ராபேக் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு வந்து கொஞ்சம் கலர் கிரேடிங் வைஸ்லேயே இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து சவுண்ட் வைஸ்லேயே இருக்கட்டும், சில இடத்துல கொஞ்சம் பூஸ்டாக இருந்துச்சு இருக்கட்டும். அண்ட் தென் சில சீன் வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ராகியாக அந்த மாதிரி இருந்துச்சு. சில சீனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் இருந்தால் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் இருக்குதான், ஓகேயா. பட் இது எதுவுமே வந்து படத்தை வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் ஆக்கிருச்சு, படத்தை வந்து ஃபுல்லாக கெடுத்து விட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. இதான் உண்மை, ஓகேயா. இதெல்லாம் இருக்குது. இவங்களால வந்து இதை இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே கொடுக்க முடியும், இன்னும் பெஸ்ட்டாகவே பண்ண முடியும் தான் என்னோட கருத்தும் கூட. இவங்க அடுத்தது படைப்பில் வந்து அதை இன்னும் அதை டைம் எடுத்து மெனக்கிட்டு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அண்ட் நோட் திஸ் பாயிண்ட் கைஸ், இந்த படம் வெளியாக வரதுக்கு 4 வருஷம் டைம் இருக்குது போல். எனக்கு கோவிட் முன்னாடி இந்த படத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. பட் உங்களுக்கு அந்த 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 தரம் பார்த்தீங்கன்னா வந்து தெரியாது, இது அப்போ எடுத்துருக்காங்க அந்த மாதிரி தெரியாது. அவ்வளவுமே நல்ல புதுசாக இருக்குது, நல்ல அழகாகவே எடுத்திருக்கானுங்க. எகெயின் நான் திரும்பி ரிமைண்ட் பண்ணுறேன், டோன்ட் ஃபர்கெட் தட் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பைலட் ஃபிலிம்ட்டு அப்படி தான் படமும் இருக்கும். ஓகே, ஓவரால் ஐ ரியலி என்ஜாய்ங்க. ஓகே, அண்ட் தென் இவங்களோட அடுத்த படைப்புக்காக நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த படைப்பு வந்து வெற்றி அடையணும். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் இருக்குது. ஒன்றே தான், மேக்ஸிமமாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிவிடுங்க, ஒரு 10 குரூப்புக்கு அனுப்பிவிடுங்க. இந்த படத்தை வந்து பார்க்க சொல்லுங்கள். உங்களோட ஆனஸ்டான கருத்துக்களை வந்து அவங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். என் ரிவ்யூ கூட நீங்கள் சொல்லலாம், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். மேக்ஸிமம் அவங்களோட ரிவ்யூவில் போய் நீங்கள் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமமாக முடிஞ்சளவுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த படிப்பு மட்டும் நல்ல ஒரு ரீச் வந்து கொடுத்துச்சுன்னா இவங்க அடுத்த படிப்பு பண்ணும் போது அவங்களுக்கு அது ஒரு பூஸ்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். இது எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் வந்து பொருந்துங்க, இன்க்ளூடிங் மீ செல்ஃப். அண்ட் ஓவரால் ஐ ரியலி என்ஜாய் த மூவி. அவ்வளோதான். கீப் கோ, ஸ்ப்ரெட் லவ், அண்ட் மேக்ஸிமமாக நல்ல படைப்புகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் இன்னும் கூட வரையில் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அந்த பிக் ஸ்க்ரீனில் நானும் வந்து ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். தொடர்ந்து நல்ல நட்பை வளர்ப்போம். அதிகமான பேருக்கு வந்து உங்கள் வாய்ப்புகளும் கொடுங்க. இந்த வாய்ப்பை தெரிஞ்சுக்க வாய்ப்பு கொடுங்க, உங்கள் படைப்பு மூலிமா கொடுங்க. நிறைய ஷார்ட் ஃபிலிம் செய்யுங்க, நிறைய படங்களை எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணுங்கள். கிவ் த பெஸ்ட் மக்கள். மலேசியா மக்கள் கண்டிப்பாக வந்து உங்களை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், என் மனமார்ந்த ஒரு லவ்வும் கூட. இப்படி எல்லாம் வச்சுக்கோங்கப்பா, சரியா. என்னோட சப்போர்ட் எப்பயுமே வந்து எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் இருக்கும். என் நண்பனாக இருந்தாலும் சரி, என் எதிரியாக இருந்தாலும் சரி, படிப்பு வரும்போதே படிப்பு தான். அந்த படிப்பை மட்டும் பார்த்தாவே நல்லது நான் நம்புகிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு, ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேயா, எல்லாத்தையும் தெளிவாக நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நமக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குங்க. அண்ட் தொடர்ந்து நிறைய வீடியோ வந்து வரப்போகுது. இந்த 3-in-1 ரிவ்யூ, 4-in-1 ரிவ்யூ, இதுக்கெல்லாம் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க. ஸோ இது பைலட் ஃபிலிம்னால இப்போ நான் தனியாக ஒன்று பண்ணியிருக்கேன். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸும் வந்து பெண்டிங்கில் இருக்குது, ரிவ்யூ பண்ணுறதுக்கு இருக்குது, ரியாக்ட் பண்ணுறதுக்கும் இருக்குது. அதை மொத்தமாக ரியாக்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணி உங்களை நான் ஒன்று வழியாக்குறேன். அண்ட் மேக்ஸிமமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இன்னும் கொஞ்ச நாள் 10K அடிக்க போகிறோம், வேலை செலிப்ரேட் பண்ணலாம். இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.